வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் குமரேசன் அவர்களும் பத்திரிகையாளர் ஸ்ருதி சாகர் யாமுனன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இந்திய ராணுவம் எந்த நாட்டுக்கும் சளைத்ததல்ல. இந்திய பாதுகாப்பு படை வீரமும் துணிச்சலும் வேறு எந்த நாட்டின் ராணுவத்திற்கும் சளைத்ததல்லன்னு பிரதமர் நரேந்திர மோடி இமாச்சல் பிரதேசில் பேசும்போது சொல்றாரு. பாகிஸ்தானுக்குள்ள நுழைந்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதற்கு புகழாரம் சூட்டும் வகையில் பிரதமர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. துல்லியமான ராணுவ நடவடிக்கைகளுக்கும் அதிரடி தாக்குதல்களுக்கும் இஸ்ரேல் நாட்டு படை தான் ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல இந்திய ராணுவமும் எந்த படைக்கும் சளைத்தது அல்லன்னு நிரூபிச்சிருக்குது இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் மூலமாக அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. யாமனன், அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சென்சிட்டிவிட்டியே இல்லாமல் ஒரு கமெண்ட் சார். பிரைம் மினிஸ்டர் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எந்த ஆர்மியோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க? இஸ்ரேலோட கம்பேர் பண்ணுறீங்க. இஸ்ரேல் வந்து இங்கிலீஷில் ஆக்குபேஷனல் ஆர்மிம்பாங்க. ஒரு மக்களுடைய தாய் நாட்டை வந்து ஆக்கிரமித்து அங்கே வந்து பல பேரை வந்து கொன்று தீர்த்த ஒரு பழி சுமத்தப்பட்ட ஒரு இராணுவம் இஸ்ரேல் இராணுவம். நீங்கள் இஸ்ரேல் இராணுவத்துக்கு சலித்ததில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் எதை வந்து சொல்ல ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறது புரியல. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசும்பொழுது இந்த மாதிரி வந்து பொதுவாக ஒரு யோசிக்காமல் கருத்து சொல்கிறதுங்கிறது எங்கே போய் முடியும்னு தெரியல. இன்னொன்று, நேற்று ஒரு சிக்னிஃபிகண்ட் டே இவர் கம்பேர் பண்ணும்பொழுது ஜம்மு காஷ்மீரில் கர்ஃப்யூ, அதாவது 100வது நாள் எட்டிருக்கு. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை. என்ன ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மக்கள் எப்படியெல்லாம் அவதிப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி யாருமே இந்த அரசாங்கத்தில் பேசலை. 100 நாள் முடிஞ்சிடுச்சு. அங்கே வாழ்வாதாரம் முற்றிலுமாக வந்து அடிபட்டிருக்கு. பட் வந்து அதையெல்லாம் பேசாமல் நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு குலைப்படி சம்மந்தப்பட்ட ஒரு இராணுவத்தோடு இந்திய ஆர்மியை வந்து கம்பேர் பண்ணி பேசுறதுங்கிறது வந்து பேட் டேஸ்ட்னு சொல்லலாம். குமரேசன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது காஷ்மீரில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களை பற்றி யாரும் பேச மாட்டாங்கன்னு சொல்கிறது மூலமாக நண்பர் ஆன்டி நேஷனலாக பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஏன்னா இன்றைய ஹிந்துல எடிட்டோரியல் பேஜில் இன்னொரு பெரிய கட்டுரை இருக்கு, ரைஸ் ஆஃப் தி காரிசான் ஸ்டேட் அப்படின்னு. அதில் இது போன்ற இராணுவம் தொடர்பாகவோ அல்லது அரசினுடைய டிஃபென்ஸ் பாதுகாப்பு படை பாதுகாப்பு முடிவுகள் தொடர்பாக அரசினுடைய முடிவுகள் தொடர்பாகவோ விவாதிக்கிறத நீங்கள் ஆன்டி நேஷனல்னு இன்றைக்கு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் வந்து அப்படி அதை கருத முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்டுரை இருக்குது. அதை பற்றியும் பேசலாம். அது அடிப்படையில் மக்களுடைய உரிமை, விமர்சன உரிமை என்பது அதிலிருந்து எதுவுமே விதிவிலக்கானதாக இருக்க முடியாது. ஆண்டவன் கோட்பாட்டிலிருந்து சராசரியான அடிப்படையான கீழ்மட்ட செயல்பாடுகள் வரைக்கும் அத்தனையும் மக்களுடைய பார்வைக்கும் விமர்சனத்துக்கும் உரியது தான். மக்களே விமர்சிக்கலாம் என்பது மக்களுடைய பிரதிநிதிகளாக தலைவர்கள், ஊடகங்கள் என்று யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். எனவே அதில் இராணுவம் மட்டும் ஒதுக்கி வைக்கப்பட்டதாக இருக்க முடியாது. அப்படி ஒதுக்கி வைப்பது தான் சொல்லப்போனால் இராணுவத்தை இன்னும் நவீனப்படுத்துவது, இராணுவத்தை இன்னும் மேலும் மேலும் கூர்மைப்படுத்துவதுங்கிற பல்வேறு திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்களே, அதற்கு தடையாகிவிடும். இன்னும் சொல்லப்போனால் அது கட்டுப்படுத்த முடியாத ஒரு சக்தியாக ஒரு நாட்டுக்கு எதிரானதாக கூட பிற்காலத்தில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு நம்ம நாட்டில் இராணுவம் மக்களோடு இந்த அளவுக்கான உறவோடு இருப்பதற்கான முக்கியமான காரணமே இங்கே அரசமைப்பு சாசனம்தான் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதே தவிர இராணுவ அதிகாரம் அல்ல என்பது மிக பாதுகாப்பான ஒரு ஏற்பாடு. ஆனால் அந்த பாதுகாப்பிற்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக இப்படிப்பட்ட பேச்சுகள் அமைந்து விடக்கூடாது. இராணுவம் தான் தேசபக்தியின் அடையாளம் என்பதாக மாற்றிவிடக்கூடாது. நிச்சயமாக இராணுவ வீரர்கள் அங்கே அவர்கள் படுகின்ற பாடு, அவர்கள் சந்திக்கிற சவால்கள், இதெல்லாம் நம்ம 1% கூட நம்ம குறைச்சி மதிப்பிடலாம். அது வேறு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அதை மட்டுமே உயர்த்தி கொண்டே இருப்பது என்பது ஒரு விதமாக நண்பர் சொன்னதை போல வேறு பல நாட்டின் பற்றி எரியும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனையிலிருந்து கவனத்தை திசை திருப்பதாக மாறிவிடுகிறது. ஒரு செய்தி என்ன சொல்கிறது என்றால், அந்த இராணுவ நடவடிக்கையை பற்றி திரும்ப திரும்ப அதவே பேசி கொண்டிருக்கிறீர்களே, அதை வைத்து நீங்கள் அரசியல் ஆதாயம் அடைய பார்க்கிறீர்கள் என்று ராகுல் காந்தி அவர்கள் கருத்து சொல்லியிருக்கார்கள். இப்போ அவருக்கு ஒரு விளக்கத்தை அழைத்து வந்து அப்படிலாம் ஒரு செய்தி வந்திருக்கிறது. நான் என்ன கேட்க விரும்புகிறேன் என்றால், இதை திரும்ப திரும்ப பேசுவது என்பதன் மூலமாக மக்கள் மனதில் என்ன விதமான எண்ணத்தை ஏற்படுத்த விரும்புகிறீர்கள்? நான் இப்போ நண்பர் சொன்னதை போல இதை வரலாற்று ரீதியாக ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா?
இஸ்ரேல் இராணுவம் என்பது பாலஸ்தீன மக்களை அடிமைப்படுத்திய, பாலஸ்தீன மக்களை வம்படியாக சென்று தாக்கிய, அவருடைய உரிமைகளெல்லாம் தட்டி பறித்த, இன்றளவும் கூட உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட பிறகும் கூட பாலஸ்தீன மக்கள் அவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், குறிப்பாக எல்லை பகுதிகளில். அப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பை, இன்னும் சொல்ல போனால் வரலாற்று ரீதியாக இந்தியா அந்த இஸ்ரேலுடைய அப்படிப்பட்ட தாக்குதல் எல்லாம் கடுமையாக எதிர்த்து வந்திருக்கிறது, சரியான நிலைப்பாடு எடுத்து வந்திருக்கிறது. இப்பொழுது திடீரென்று அதற்கு ஒரு நற்சான்றிதழ் கொடுப்பது போல, அதே போலதான் இந்திய ராணுவம் என்று சொல்வது இந்திய ராணுவத்தை காட்டிக் கொடுக்கிற செயலாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் என்னோட கவலை. அது ஒரு ஆக்கிரமிப்பு ராணுவம் அப்படின்னு நீங்க குறிப்பிடுறீங்க. அது வந்து ஒரு விதமான பார்வை. இப்போ குமரேசனும் நீங்களும் கிட்டத்தட்ட ஒரே பார்வையை வெளிப்படுத்துறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இன்னொரு பார்வை வந்து, நாடற்றவர்களாக இருந்த இஸ்ரேல் வந்து தங்களுடைய நிலத்தை மீட்டு தங்களுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டார்கள், அதை போல நாங்களும் உருவாக்குவோம்னு வேறு சில நாடுகளை உருவாக்க முயன்றவர்கள் வந்து கடந்த காலத்தில் பேசியதை நாம் பார்த்துருக்குறோம். அவர்கள் வந்து இது ஆக்கிரமிப்பு இராணுவமாக பார்க்கல, அது ஒரு வீர சாகசமாகத்தான் பார்க்குறாங்க. அந்த நேரட்டிவை ஏற்றுக்கொண்டவராக நரேந்திர மோடி பேசலாம்ல. அதுபோக குமரேசன் குறிப்பிட்ட மாதிரி இது திடீரென்று ஏற்பட்ட மாற்றமும் இல்லை. இஸ்ரேலோட உறவு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட பல பத்தாண்டுகளுக்கு முன்னாலேயே சீராயிட்டு இருக்கிற நிலைக்கு வந்துட்டு இருக்கு. திடீரென்று அவர்கள் சொன்னதாகவும் இல்லை. இல்லை, அதை வந்து நீங்கள் ஆக்கிரமிப்பு படைன்னு சொல்கிறீங்களா, இல்லை அதை வந்து அவங்க நிலத்தை மீட்ட படைன்னு சொல்கிறீங்களாங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இப்போ பாலஸ்தீனில் என்ன நடந்துட்டு இருக்கு, அதாவது அவங்க பாலஸ்தீன் மக்களுடைய அந்த அவங்க வாழும் இடம் வந்து சுருங்கி போய், எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸுக்கும் அவங்க வந்து இஸ்ரேல் வந்து தலைவணங்காமல், அவங்க வாழற இடம் வந்து சுருங்கி போய் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே போய் இப்போ அடைக்கப்பட்டிருக்காங்க. ஓராண்டு 2 ஆண்டுக்கு ஒரு முறை அங்கே பெரிய லெவலில் தாக்குதல் நடந்து ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய மக்கள், பெண்கள், குழந்தைகள் வந்து இறந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்மியோட நீங்கள் இந்தியன் ஆர்மியை கம்பேர் பண்ண போறீங்களா? இதுதான் அடிப்படையில் அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ஐடியா என்ன, லேண்ட் ரிட்ரீவிங், இல்லை அவங்களுடைய டெரிட்டரியை ரிட்ரீவ் பண்ணுறதுங்கிறது வேற விஷயம். பட் இப்போ அவங்களுடைய ஹியூமன் ரைட்ஸ் ரெக்கார்டு என்ன, கடைசி 20 வருஷத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான பேரை வந்து கொண்டு வந்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணும்பொழுது கூட கொஞ்சம் இந்த ஹிஸ்ட்ரியை ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணணுமே தவிர, 19 நம்ம ஏதாவது ஒரு கம்பேரிசன் பண்ணீங்கன்னா இன்சென்சிட்டிவ்னு சொல்கிறேன் மக்களுக்கு. நீங்கள் வந்து இன்டோட்டோ பார்க்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாம், இன்டோட்டோ பார்க்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாம், நிச்சயம். ஆனால் அவங்க இன்னொரு முரண்பாடு பாருங்க, இவங்க வந்து என்னன்னா, தம்பட்டம் அடிச்சுக்கிறதுக்கு நாங்கள் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பற்றி பேசுவோம். அதாவது வந்து பாரிக்கர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு அநியாயமான ஒரு கருத்தை சொன்னார். இது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகளுக்கு ஏற்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, அது இன்ஸ்பிரேஷனலா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ விமர்சனம் மட்டும் நாங்க செய்யக்கூடாது, ஆனா அதை உபயோகப்படுத்தி நீங்க அரசியல் ஆதாயம் மட்டும் தேடுவீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய முரண்பாடு. அதாவது அவர் சொன்ன மாதிரி இந்த இராணுவத்தை வைத்து, அதாவது பல முனைகள்ல வந்து இப்ப கேள்விகள் எழுப்பப்படுகிறது. அச்சய தினம், அதாவது நல்ல நாட்கள் வந்து வரும், நாங்க வந்து 1 கோடி இப்போ வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்குவோம் அப்படிங்கிற இதெல்லாம் வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் லேபர் மினிஸ்ட்ரியோட நேற்று வந்து பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,000 வேலை வாய்ப்புகள் தான் உருவாயிருக்கு இந்த 2 வருஷத்துல. இப்போ இந்த மாதிரி வந்து இஷ்யூ எல்லாம் நீங்கள் விட்டுட்டு தம்பட்டம் அடிச்சுக்கிறதுக்கு மட்டும் ஆர்மி எடுத்துக்கிறீங்க, ஆனால் விமர்சனம் செஞ்சால் அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு சர்வாதிகார செயலாக தான் பார்க்க. ஹிஸ்டாரிக்கலி பார்க்கணும், அதையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு யாமனன் சொல்றாரு. நீங்களும் அதை சொல்றீங்க. ஆனால் துல்லியமாக தன்னுடைய இலக்குகளை, தான் பயங்கரவாதிகள் என்று கருதக்கூடியவர்களுடைய முகாம்களை துல்லியமாக தாக்குற அந்த ஒரு பகுதியை மட்டும் பார்த்துட்டு நரேந்திர மோடி இந்த மாதிரி பேசியிருக்கலாம். அப்படி 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 அந்த ஒரு விஷயத்துக்காக பாராட்டினா கூட அது தப்பா? அதாவது அந்த ஒரு விஷயத்துக்காக பாராட்டுவது என்பதில் அது மட்டும்தான் அவருடைய நோக்கமா? ஏன்னா திரும்ப அது போகிற இடத்துல பூரா திரும்ப அது பேசப்படுகிறது. ஆட்சியாளர்கள் தரப்புலேருந்தும் சரி, ஆளுங்கட்சியினர் தரப்புலேருந்தும் சரி, திரும்ப மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நண்பர் சொன்னது போல இது இஸ்ரேல் இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீன மக்களை தாக்கினார்கள். ஏன்னா அங்கே பாலஸ்தீன வீரர்களோடு அவர் போராடினார்கள், துல்லியமாக போய் தாக்கினாலும்
துல்லியமாக வீடுகள் மீது குண்டுகள் போட்டார்கள். அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இந்திய ராணுவம் அதான் செஞ்சிட்டு இருக்கா? பாகிஸ்தான் மக்களை போய் தாக்குவதாக பிரதமர் சொல்கிறாரான்னு நம்ம கேட்கலாம்ல. ஆனா இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்பது என்பது இன்னும் சரியான அணுகுமுறையில் வகுப்பதற்கான ஒரு விமர்சன பாதை தானே தவிர உடனே இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கலாமா என்று ஆட்சியாளர் தரப்பை திசை திருப்பி விடக்கூடாது. இன்னொன்று, இப்போ நீங்கள் தொடக்கத்தில் சொன்னீங்க இஸ்ரேல் குறித்த அணுகுமுறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி சொன்னீங்க. நீங்கள் கூர்மையாக கவனித்து பாருங்கள், அதற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. இஸ்ரேல் இராணுவத்துடைய இப்படிப்பட்ட அத்துமுறைகளெல்லாம் கண்டித்து வந்த இந்தியா எப்பொழுது மாறியது என்றால் 1990களில் இந்த புதிய பொருளாதார கொள்கைன்னு வந்து பூத்துனாங்களே, அதன் மூலமாக அமெரிக்காவுடன் மற்ற நாடுகளுடன் அந்த பொருளாதார உறவு என்பது வேற மாதிரியாக உருவாக்கப்பட்டது அல்லவா? அதற்கப்புறம் அமெரிக்கா எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளுக்கெல்லாம் இந்தியாவும் அதை ஏற்றுக்கொள்வது என்கிற ஒரு புதிய அணுகுமுறை கொண்டு வந்தாங்க. அதில் ஒன்று தான் அமெரிக்காவினுடைய ஆதரவு இல்லாமல் இஸ்ரேல் இந்த நடவடிக்கை எதுவுமே எடுத்திருக்க முடியாதுன்னு தான் நமக்கு தெரியும். எனவே அமெரிக்கா ஆதரிப்பதால் இந்தியாவும் இஸ்ரேலை ஆதரிப்பது என்பதாக அப்படியே வரலாறு திருப்பி போடப்பட்டு விட்டது. இது ஆரோக்கியமான வளர்ச்சி போக்கு இல்லையே. புதிய அரசு, இப்போ இந்த அரசு ஏன் கடந்த காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட இதே தவறை தானும் தொடர வேண்டும்? பல நாடுகளில் பயங்கரவாதிகளை தாக்குவதற்கான முயற்சியில் இதே போன்ற ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை அமெரிக்காவும் செய்திருக்கு. ஆனால் அமெரிக்காவை சொல்லாமல் அவர் வந்து இஸ்ரேலை சொல்வதற்கு வேறு எதுவும் காரணம் இருக்க முடியுமா? இல்லை, அதுதான் இல்லையா, நான் தான் இன்சென்சிட்டிவ்னு சொல்லிட்டேன் இல்லையா உங்களுக்கு. இப்போ அமெரிக்கா ஒன்றும் ஒரு நல்ல ஆர்மி நம்ம சொல்ல முடியாது. அதுவும் இன்னவே வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் ஈடுபடுற ஒரு ஆர்மி தான். பட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நேரடியாக ஆர்மியை அல்லது இராணுவத்தை குறை சொல்ல முடியுமா? இப்போ அரசின் கையில் இருக்கக்கூடிய பல்வேறு கருவிகளில் இராணுவமும் ஒன்று. அரசினுடைய முடிவை, ஒரு குறிப்பிட்ட நாட்டின் அரசாங்கத்தினுடைய முடிவை செயல்படுத்துற வேலையை அதுதான் சொல்றேன். என்ன இது வந்து இவங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா? இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மாதிரி கிடையாது. இங்கே வந்து ஆர்மி வந்து தனிப்பட்டு செயல்பட வாய்ப்பு இல்லை. இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்க செய்யறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆட்சியாளர்கள் அந்த படையை வந்து இயக்குகிற ஆட்சியாளர்கள் வந்து இந்த மாதிரி பேசும் பொழுது உங்களுக்கு அந்த எண்ணத்தின் மேல ஒரு கேள்வி வைக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு வந்துடுது. இன்னொன்று, இது வந்து நீங்க வந்து இந்த சொல்லிட்டீங்க, இஸ்ரேலை கம்பேர் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் சரி. நான் என்ன இந்த வித்தியாசத்தை தான் நான் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்குறேன். அதாவது நாங்க இதை பத்தி என்ன வேணாலும் பேசுவோம், இது எப்படி வேணாலும் இதை பத்தி புகழ் பாடுவோம், ஆனா இதை பத்தி நீங்க எதுவுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ஜனநாயகத்திலையும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா பார்க்க முடியும். நீங்க ஆட்சியாளர்களுடைய ஆணைகளுக்கு கட்டுப்பட்டே இராணுவம் செயல்படுகிறது அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கிற விதமாக பாகிஸ்தான் எல்லையில் இதற்கு முன்பும் அதிரடி தாக்குதல் நடந்திருக்குது, ஆனால் நாங்கள் கிளைம் பண்ணலை அப்படின்னு காங்கிரஸ் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சொன்னதை இப்போ வெளியுறவுத்துறை செயலர் ஜெய்சங்கரும் நேற்று வந்து நாடாளுமன்ற நிலைக்குழுவில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த செய்தியில் அதற்கு பின்னால் அரசு வட்டாரங்கள் சொன்னது என்னன்னா, அண்மையில் நடத்தப்பட்ட அதிரடி நடவடிக்கைக்கு பிறகு மக்களிடம் தகவல் தெரிவித்தோம், இதற்கு முன்னால அப்படி எல்லை தாண்டிய தாக்குதல் ஏதாவது நடைபெற்றதாங்கிறது இராணுவத்துக்கு தான் தெரியும்னு தான் அவர் சொன்னார் அப்படின்னு அந்த செய்திக்கு பின்னால் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு செய்தி இருக்குது. அரசு வட்டாரங்கள் தெரிவித்ததாவது அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவில் வந்து இதற்கு முன்பும் இந்திய இராணுவம் அதிரடி தாக்குதலை நடத்தியது, இப்போது முதல் முறையாக அத்தகைய தாக்குதல் குறித்து மத்திய அரசு வெளிப்படையாக தகவல்களை தெரிவிச்சிருக்கு அப்படிங்கிறத தான் வந்து ஜெய்சங்கர் சொன்னதாக முன்னால சொல்லுது. இது இராணுவம் குறித்து வேறுபட்ட தகவல்களை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களே சொல்வதும் இராணுவத்தினுடைய முறையில குறைக்கிற மாதிரியான விஷயம். சரியான கேள்வி. ஏன்னா இதுதான் இப்ப நான் ஏற்கனவே சொன்னோம், இந்த இந்திய இராணுவம் அரசமைப்பு சாசனத்துக்கு கட்டுப்பட்டதாக இருப்பது என்பது ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது என்று. அந்த பாதுகாப்புக்கு இந்த இப்படிப்பட்ட கருத்துக்கள் வருது இல்லை, முரண்பட்ட கருத்துக்கள் வருகிற போது ஒரு அச்சம், அப்போ இப்படி தான் இருக்குமா அல்லது இராணுவம், ஏன்னா சில பேர் மென்டாலிட்டியே ஒன்று இருக்குது, இராணுவ ஆட்சி வந்தால் நல்லது, எல்லாமே சரியாக போயிடுங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கு பாருங்கள். அதை ஊக்குவிப்பது போல அந்த மனப்போக்கிற்கு மேலும் மேலும் தீனி போடுவது போல இப்படிப்பட்ட முரண்பட்ட கருத்துக்கள் அமைந்துவிடும். உண்மையிலே நாடாளுமன்ற குழுவில் அவர் என்ன சொன்னார், நாடாளுமன்ற குழுவில் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வந்து இப்போ வெளியே சொல்லணும், உண்மையிலே ஜெய்சங்கர் அங்கே என்ன பேசினார், அரசு தரப்பில் இப்படி ஒரு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது என்னங்கிறது நமக்கு வெளியே. ஏன்னா என்ன பல்வேறு விஷயங்கள்னு இராணுவத்தை பற்றி விமர்சிக்கக்கூடாது என்பது போலவே இப்படிப்பட்ட கூட்டங்களில் உண்மையிலே என்ன கருத்து வந்தது என்பதும் மக்களுக்கு தெரியாமலே போயிடுகிறது.
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்டதான நாடாளுமன்ற குழு. அப்போ அவன் மக்கள்கிட்ட வந்து எங்ககிட்ட ஜெய்சங்கர் வந்து இப்படி சொன்னாருங்கிறத அவங்க வெளியே சொல்லட்டும். அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். இப்போ இதில் என்ன பேசணும்னா, ஒரு பக்கத்தில் இப்படிப்பட்ட தவிர்க்க முடியாத நிலைமைகள் கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும், தாக்குதல் மறுபடியும் தாக்குதல் என்று. ஆனால் இன்னொரு பக்கத்தில் பாகிஸ்தானுடனான உறவுகள், பாகிஸ்தான் மக்களுடனான உறவுகள், அதற்கு பேச்சுவார்த்தை மூலமாக இறுதி ஒரு திட்டவட்டமான தீர்வு காணப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு வருகின்றன. இப்போ அப்படிப்பட்ட கருத்து சொன்னால் கூட அதுவும் தேச விரோதம் என்கிறெல்லாம் முத்திர குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பாகிஸ்தான் நாட்டு கலைஞர்கள் இங்கேருந்து வெளியேறணும்னு சொல்கிறாங்க. ஒரு திரைப்படத்திற்காக, நாடகத்திற்காக, பாட்டு பாடுவதற்காக, நடனம் ஆடுவதற்காக என்று வரக்கூடிய கலைஞர்கள் என்பவர்கள் அடிப்படையிலே மக்களுக்கிடையான நல்லெண்ண தூதர்கள் என்பதை முதல்ல புரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட கலாச்சார உறவுகள் தான் இன்னும் சொல்லப்போனால் அரசியல் ரீதியான நடவடிக்கைகளுக்கு வலுவாக பின்னணியாக இருக்கும். அவர்களும் விரட்டப்படுகிறார்கள் என்கிற நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நிலைமை தனிப்பட்ட முறையில் என்னை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்கவே இருக்கிற ஆயுதங்கள், இராணுவ ஆயுதங்கள் அத்தனையும் குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட உலகம் வரணுங்கிறது என்னோட தனிப்பட்ட ஆசை. ஆனால் அது இன்னும் அதுக்கெல்லாம் பல காலம் ஆகும். அது வரைக்கும் இப்படிப்பட்ட மோதல்கள் என்பதும் அப்போ பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய இராணுவத்தை வலுவாக வைத்துக் கொள்வது என்பதுங்கிற தேவையெல்லாம் திரும்ப திரும்ப உருவாக்கப்படுகிறது. அது இன்னைக்கு இப்போ மீண்டும் மீண்டும் போட்டிகள் என்பது, போட்டியும் எப்படியாவது சம்பாதித்தால் போதும், எப்படியாவது நிம்மதியாக வாழ்ந்தால் போதும், மற்றவர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்கின்ற மனநிலை உருவாக்கப்படுகிற போது எந்த அளவுக்கு என்னுடைய அந்த ஆசை நிறைவேறும் என்கிற ஏக்கம் கூட எனக்கு வருகிறது. இல்லை, நான் பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிறதோ அல்லது பாரிக்கர் பேசுகிறதோ, உமா பாரதி பேசுகிறதோ அல்லது வேறு சில அமைச்சர்கள் பேசுவதோ, இதில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் கிடைத்த ஒரு சாதனை செய்துட்டோங்கிற உணர்வுலேருந்து பேசுகிறாங்கன்னு புரிந்து கொள்ள முடியாதா? இதை பற்றி விமர்சனம் செய்பவர்களை எல்லாமே ஆன்டி நேஷனல்ஸ்னு சொல்கிறதோ, தேச விரோதிகள்னு சொல்கிறதோ, அல்லது பாகிஸ்தானுடைய ஏஜென்ட்னு சொல்கிறதோ, நீங்கள் அங்கே பாகிஸ்தானில் போய் குடியேறுங்கள்னு சொல்கிறதோ வழக்கமாக அவங்க சொல்கிற ஒரு ரிட்டாரிக் அப்படின்னு சொல்லி புறந்தள்ளிட முடியுமா சார்? நான் ரெண்டு விதமாக இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக பார்க்குறேன் சார். நம்ம ஆதாரங்கள் கேட்குறோம் இல்லையா? இப்போ எங்கே விமர்சனம் வருதுன்னா, இது நீங்கள் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க, எதிர் சைடில் பாகிஸ்தான் பக்கம் இந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் ஆதாரத்தை ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு. எனக்கு அதில் ஒரு கொஞ்சம் மாறுபட்ட கருத்து உண்டு இந்த ஆதாரம் கேட்குறத பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் ஆதாரம் கேட்டு அந்த நிலைமைக்கு ஆர்மி இங்கே தள்ளுனீங்கன்னா, நீங்கள் அந்த பக்கம் அவங்கள ஏதாவது ஒரு 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 ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. இப்போ என்னன்னா, இப்போ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு, நாங்கள் வீடியோ வச்சுருக்கோம், இப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க ஏற்கனவே மறுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஒரு கான்க்ரீட் எவிடன்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பக்கம் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடும் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ரிட்டாலியேட்டரி அட்டாக் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி ஆகிடும். இது ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் எஸ்கலேஷனில் தான் போய் முடியும். ஆர்மி என்ன, நான் இதை பார்க்குறது எப்படின்னா, அவங்க ரொம்ப இதை கொஞ்சம் மெச்சூர்டாக தான் ஆர்மி இதை டீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஆதாரங்களை வெளியிடாததுக்கு காரணமே இதை எஸ்கலேட் பண்ண வேண்டாம், இதோட நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வரவேற்கத்தக்க ஒரு ஸ்டாண்ட். இது தேவையில்லாமல் ஒரு பெரிய பேட்டிலில் போய் முடியும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டாங்க. அதனால் அந்த பக்கமாக அவங்களுக்கு ஈஸியாக போச்சு. இல்லை, இது நடக்கவே இல்லைன்னு சொல்லி அவங்க அங்கே மூடிட்டாங்க, இங்கே நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம மூடிட்டோம். அதனால் இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. எங்கே உங்களுக்கு பிரச்சனைனா, இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தேவையா இல்லையா, இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை ஒட்டி நீங்கள் பண்ணுற அரசியல் தேவையா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளை நீங்க கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நான் பெருமை பாடுவேன். ஆனால் நீங்க எதுவுமே கேட்கக்கூடாது. இந்த நீங்க போய் பாகிஸ்தான்ல போய் குடியேறுங்க, இதெல்லாம் இந்த எண்ணங்கள் ஒரு அடிப்படை அரசியல், உங்களுடைய அரசியலுடைய வெளிப்பாட்டாக தான் நான் பார்க்குறேன். தவிர இது ஒரு இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது. இது காலாங்காலமாக நீங்கள் ஆங்கிலத்தில் அதரிங்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு அரசியல் ஆதாரம் தேவைன்னா இன்னொருவரை நீங்கள் உருவாக்கணும். அதாவது உங்களுக்கு எதிரான ஒருவரை, ஒரு தோற்றத்தை உருவாக்கினாதான் உங்களுக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே இங்கே இந்த சங் பரிவார் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணிட்டு வருது. இதுவும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு இராணுவத்தை கேள்வி கேட்குறீங்களா, நீங்கள் தேசத்தையே கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் தேசத்தையே கேள்வி கேட்குறீங்கன்னா இந்த தேசத்துல ஏன் இருக்கீங்க, அங்கே போய் உட்காருங்க. ஏன்னா உங்களுடைய கருத்து பாகிஸ்தான் சொல்ற கருத்தோட ஒத்து போகுது. நீங்க அப்பயே இங்க இருக்கீங்க, பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களை அந்த ஒரு தி அதரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாங்க. அதை வச்சு உங்களுக்கு இவங்க ஆதாயம் தேடுறாங்க. இது ஒரு சிம்பிள் பாலிடிக்ஸ். நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது ஒன்றும் புதுசே கிடையாது. இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு சம்மந்தப்பட்டதும் கிடையாது.
நீங்க இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. இதை நாங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய அனைத்து புகழும் பிரதமருக்கே அப்படின்னு சொல்றாருன்னா, அது தொடர்பாக சந்தேகங்களையோ அல்லது விமர்சனங்களையோ கட்சிகள் செய்வதை புரிந்து கொள்ள முடியுது. ஆனா ராணுவ தலைமையே வந்து we have done it அப்படின்னு சொன்னதை ஆதாரம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பது வந்து சரிதானா? அவருடைய ராணுவ தலைமை சொல்றத ஏற்கக்கூடிய மனநிலை நம்ம அரசியல் கட்சிகளிடத்துல இல்லையா? ராணுவ தலைவர் அரசுக்காவது அந்த ஆதாரங்களை கொடுக்கணும்ல. ஏன்னா அரசின் கீழ் தான் அது இயங்குகிறது என்பது தான் நம்ம திரும்ப பேசிட்டு வர்றோம். அரசே நாம் கேள்வி கேட்க முடியும் என்கிற போது, ஏன்னா நாம் தேர்ந்தெடுத்து நம்ம ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்திருக்க அந்த அரசை நாம் கேள்வி கேட்கலாம் என்கிற போது, அந்த அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இராணுவம் தொடர்பான கேள்விகளை கேட்பதிலும் எந்த விதமான தார்மீக மீறலும் கிடையாது. ஏன்னா சொல்லப்போனால் அது இன்னும் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு உட்பட்ட அமைப்பாக இராணுவம் இருப்பது என்பது இராணுவத்துக்கு தான் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இப்போ ஆர்டிஐ ஆக்ட் வந்தது, தகவல் உரிமை சட்டம். அந்த தகவல் உரிமை இப்போ மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா இராணுவம் சம்பந்தமான தகவல்களை யாரும் கேள்வி பெற முடியாதுன்னு அதில் ஒரு விதிவிலக்கு கொடுத்தாங்க. அந்த இன்சுலேஷன் கூடாதுன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. இது தவறு, இராணுவத்தினால் நடக்கிற விஷயங்களும் கேள்விகள் உட்பட்டதுதான். இல்ல சார், அது வந்து தவறான பொசிஷன். எல்லாருமே வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் இடதுசாரி எல்லாருமே இடதுசாரி கட்சிகள் கூட செக்யூரிட்டி ஆர்டிஐ ஆக்ட் வரும்பொழுது மேட்டர்ஸ் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டியை இதுக்கு வெளியில வைக்கணும் அப்படிங்கறத வந்து டோட்டல் கன்சென்சஸ் பார்லிமெண்ட்ல அந்த ஒரு செக்ஷன்லயும் சரி, கேபினெட் டெலிபரேஷன்ஸ், அதாவது அமைச்சரவை என்ன இது வந்து டெலிபரேஷன்ஸையும் அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து ஜுடிஷியரியில ஒரு செக்ஷன், ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ், கோர்ட், இந்த மூணுத்தையும் வந்து இதுக்கு அப்பாற்பட்டு வைக்கணுங்கிறதுல வந்து டோட்டல் கன்சென்சஸ் பார்லிமெண்ட். கருத்தை மேல நான் முடிச்சு சொல்லிக்கிறேன். ஏன்னா எனவே என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் விமர்சனிக்கப்பட்டது. ஏன்னா இராணுவத்தோட அதற்கு ஒரு எப்படிப்பட்ட தகவல் கேட்க போறாங்க? ஏன்னா நீ அடுத்த பாரு யாரையா போய் அடிக்க போறீங்களா நான் கேள்வி கேட்க போறாங்க. ஆகவே இதற்கு என்ன செலவாக இருக்கிறது, இதில் இந்த முறைகேடுகள் பற்றி வந்திருக்கிறதே, இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதே, இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதே, அது என்ன நிலைமையில் இருக்கின்ற கேள்விலாம் வரப்போகிறது. ஏன்னா என்னுடைய பாயிண்ட் இல்லை, நான் கேட்டுக்கு இப்போ இந்த கட்டுரையிலே நீங்க பாருங்க, இப்போ நான் என்னுடைய பாயிண்ட் வந்து இராணுவமும் கேள்விகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும்ங்கிறது தான். ஏன்னா அது ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு இன்சுலேஷன் கொடுக்கிற போது அதைத்தான் எல்லாத்துக்கும் விரிவுபடுத்திக் கொள்கிறார்கள் என்பதான் என்னுடைய பாயிண்ட். மற்றபடி இதுல இந்த ஆதாரங்கள் இல்ல, ஒரு பிரச்சனை என்ன வருது, ஆதாரங்கள் தேவையா அப்படிங்கறது, ஆதாரங்கள் தேவையாக குறைந்தபட்சம் அரசுக்காக சொல்லணும்ல. அரசுல இருக்கிறவங்க எங்களுக்கு தெரிஞ்சா போதும்னு அப்படியே விட்டுட கூடாது இல்ல. நம்ம என்ன சொல்கிறோம் என்றால், அந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு தீர்வே கிடையாம போயிடும். ஆனா அது அப்படி நடக்கலையா, அப்புறம் அதுக்கு முன்னாடி அப்படி நடக்கலான்னு போய்கிட்டே இருக்கும். ஒரு ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தோடு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனுடைய எதிர்கால விளைவுகளையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. உலக அளவிலான உறவுகள் பற்றிலாம் சேர்த்து கவலையோடு தான் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. இப்போ இந்த கட்டுரையிலேயே ஜேக்கப் வந்து ஒரு அருமையான பாயிண்ட் எழுப்புறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இராணுவத்தை மேம்படுத்துவது, இராணுவத்துடைய பெருமையை நிலைநாட்டுவது என்பதுதான் அரசின் அக்கறையாக இருக்கும் என்றால், வேறு பல விஷயங்களுக்கு இப்போ நல்லாவே சொல்கிறார். இந்த பரபரப்பெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறமாவது இராணுவ வீரர்கள் 16 மணி நேரம் 18 மணி நேரம் எல்லையில் நிற்க வைக்கிறீங்களே, அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. சாதாரண இராணுவ வீரர்கள் மேலதிகாரி வீட்டு வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறதே, அதை பற்றி கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க. அதுலேருந்துலாம் அவங்களுக்கு அவருடைய சுய கௌரவத்தை மீட்டுக் கொடுங்கள் அப்படிலாம் கருத்தில் வந்திருக்கிறது. அந்த மாதிரியான அணுகுமுறைகள் தான் நமக்கு தேவையே தவிர, மற்றபடி நான் சொல்ற வயலன்ஸ் என்பதுதான் சரியான பாதை என்றால், அந்த வயலன்ஸ் என்பது உள்நாட்டு வயலன்ஸாக இருந்தாலும் சரி, நாடுகளுக்கிடையான வயலன்ஸாக இருந்தாலும் அதை கேள்வி கேட்பது தேச விரோதம் என்றால் என்ன ஆகும்னா, முதல்ல இந்திய ரூபாய் நோட்டுகள் வந்து காந்தி படத்தை வெளியே எடுக்கும். நாடாளுமன்றத்தில் மற்ற இடங்களில் இருக்கிற காந்தி சிலைகளை அப்புறப்படுத்தணும். காந்தியை திரும்ப திரும்ப இந்தியாவின் ஒரு அடையாளமாக முன்னிறுத்தி கொண்டிருக்குமே உலக அரங்கத்தில். அதனாலேயே உலகத்தில் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கிறதே, அந்த அப்படி தலை நிமிர்ந்து நிற்கிறதே இனிமேல் தேவையில்லை என்று காந்தி எல்லா இடங்களும் அப்புறப்படுத்தும். அந்த அணுகுமுறை நம்ம போக முடியும். இந்த மாதிரி அணுகுமுறை ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மட்டும்தான் இருக்கா, இல்லை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா? அப்போ வேற்று நாடுகளில், மற்ற நாடுகளில் சோகால்டு லிபரல் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் நீங்க இந்த மாதிரி ராணுவ நடவடிக்கைகளை கேள்வி கேட்பதற்கான சூழல் நிச்சயமா இருக்கு சார். இப்போ நீங்க அதுதான் சொல்றேன், நீங்க நடவடிக்கைகளை வந்து கேள்வி கேட்கலாம், அது வந்து தப்பில்லை. ஆனா ஈவெண்ட்ஸையும் நீங்க வந்து ஸ்பெசிபிக் ஈவெண்ட்ஸா பார்க்கணும்ன்றேன் நான். இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூல அவங்க எவிடன்ஸை காட்டாதது ஒரு விதத்துல நல்லதுங்கிறது என்னோட இஷ்யூ, எஸ்கலேஷன். ஆனா நீங்க கேட்கற மாதிரி உலகம் பூரா நாடுகள் கேட்கறது இல்லையா?
நிச்சயமா கேக்குறாங்க. இன்ஃபேக்ட் பிரிட்டன் எடுத்துட்டீங்கன்னா இப்ப டோனி பிளேர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து அவங்க சதாம் ஹுசைனை போய் தாக்கும் பொழுது அங்க வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது பேரழிவுக்கான இது வெப்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போனாங்க. கடைசியில அங்க ஒண்ணுமே கைப்பற்ற முடியல. சதாம் ஹுசைனை பிடிச்சி கொன்னதோட நின்று போச்சு. இப்ப ஈராக்கே வந்து ஒரு இதுல கேஆஸ்ல இருக்கு. அந்த இப்ப பாத்தீங்கன்னா அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் அது வந்து இது உண்மையா இல்லையா, இந்த ராணுவம் எடுத்த நடவடிக்கைகள் வந்து சரியா இல்லையா, இந்த கவர்மெண்ட் பண்ணது சரியா இல்லையான்னு ஒரு கமிட்டி போட்டு அவங்க கமிட்டி ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணி அவருக்கு ஒரு பெரிய அவமானத்துல போய் முடிஞ்சிருக்கு. இப்ப டோனி பிளேர் வந்து அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்த போது எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை உயர்த்தி பேசினாங்களோ, டோனி பிளேருங்கிற ஒரு பேரே வந்து இப்போ ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட அளவுக்கு வந்து அங்க போய் முடிஞ்சிருக்கு. அதனால எனி லிபரல் டெமோக்ரஸி எல்லா அவர் சொன்ன மாதிரி அரசாங்கத்தோடைய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் கொஸ்டின் பண்றதுக்கான உரிமை மக்களுக்கு உண்டு. அதை வந்து வலுப்படுத்துறதுலதான் வந்து இது இப்ப இருக்கே தவிர, ஜனநாயகம் இருக்கே தவிர, இந்த மாதிரி எதுவுமே நீ கேட்கக்கூடாதுன்னு நீ நிறுத்திட்டீங்கன்னா அது வந்து ஒரேடியா போய் சர்வாதிகாரத்தை தான் முடியும். அதாவது ஹாப்பி மேன் ஜாக்கப் இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அது முக்கியமான பாயிண்ட் நினைக்கிறேன். இந்த இராணுவத்தினுடைய செயல்பாடுகளை விமர்சனிக்க கூடாதுங்கிற நிலை பாகிஸ்தான்ல ஏற்கனவே இருக்கு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, அரசுக்கே கட்டுப்படாத ஒரு அமைப்பாக கூட இராணுவத்தில் ஒரு பகுதி செயல்பட்டு கொண்டே இருக்க முடியும். ஐஎஸ்ஐலாம் அப்படிதான் நாங்கள் செயல்பட்டு இருக்கு. இந்த நிலைமை இந்தியாவுக்கு வரணுமாங்கிற கேள்வி இருக்குல்ல. எனவே இதெல்லாம் இந்தியாவை மேலும் மேலும் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை, இந்தியாவுடைய அந்த அனைத்து மக்களையும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க அந்த நிலைமையெல்லாம் உறுதிப்படுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்குமான கேள்விகள் தானே தவிர இது வந்து தேசபக்தியை கேள்வி கேட்கிற விஷயம் அல்ல. இல்லை, அரவக்குறிச்சி தஞ்சாவூர் தேர்தல்களை நியாயமாக நடத்த வேண்டும்ங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய உண்மையான நோக்கமாக இருந்தால், அதை உறுதி செய்வதற்காக தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தொகுதிகளில் ஓட்டுக்கு பணம் கொடுத்த அதிமுக திமுக வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தொடங்கி ஒரு 4 கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி முன் வச்சிருக்குது. டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அவருடைய அந்த கோரிக்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்க குமரேசன்? அதாவது இந்த கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமான கருத்து இருப்பதாக தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்தியாவில் வேறு எந்த தொகுதியிலும் வாக்காளருக்கு பணம் கொடுக்கப்பட்டது, பணம் பட்டுவாடாவுக்காக நிறைய வைக்கப்பட்டிருந்தது என்ற காரணத்திற்காக வாக்குப்பதிவு தள்ளி வைக்கப்பட்டது, பிறகு வாக்குப்பதிவு ஒரேடியாக நிறுத்தப்பட்டது, தேர்தலே அங்கே ரத்து செய்யப்பட்டது என்கிற நிலைமை வேற எந்த தொகுதியிலுமே வரல. தமிழ்நாடு தான் அதில் வந்து ஒரு முன்னுதாரணத்தை படைத்திருக்கிறது. அப்படி என்கிற போது இயல்பாகவே அந்த அதில் மட்டும் இல்லை, செய்தி தேர்தல் ஆணைய தரப்புலேருந்து அப்போ வந்த செய்தி இன்னொன்றையும் சொன்னது, இந்த 2 பெரிய கட்சிகளுமே கூட அதில் ஈடுபட்டன என்று. ஆளுங்கட்சியும் சரி பெரிய எதிர்கட்சியும் சரி 2 பேருமே அதில் ஈடுபட்டார்கள் என்பதும் கூட அன்றைக்கு செய்திகளில் பரபரப்பாலாம் வந்துருச்சு. ஆக அப்போ அந்த அடிப்படையில் தான் அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டது என்கிற போது அந்த குறிப்பிட்ட 2 வேட்பாளர்கள் மீண்டும் இந்த களத்தை வந்து நிற்பாங்கன்னா, அப்போ ஏற்கனவே பட்டுவாடா செய்யப்பட்ட அந்த பணத்தை பலத்தோடு தான் நிற்கிறாங்கன்னு அர்த்தம். அது ஒரு தண்டனை இல்லையா? அது ஒரு இயற்கை நீதியா? அவர்கள் செய்ததற்கான, அவர்கள் அந்த குற்றம் செய்தார்கள் என்பது சட்ட ரீதியான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் குற்றவாளிகள் என்ற தீர்ப்பை வர்றதுக்கு முன்னால நீங்க அவர்களுக்கு வந்து ஒரு தண்டனையை கொடுக்கிறதுங்கிறது இயற்கை நீதிக்கு மாறானது இல்லையா? சட்ட நுணுக்கத்தின்படி பார்த்தால் நீங்க சொல்றதுல ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து தான். ஏன்னா சட்ட நுணுக்கங்களுக்குள்ள மட்டும் நின்றுட்டு இதை விவாதிக்கிறதாக இருந்தால் அது மாதிரி ஒரு இறுதி தீர்ப்பு வருகிற நீதிமன்றம் இவர்கள் குற்றவாளிகள் தான் என்று சொல்லுகிற வரைக்கும் அவர்களுக்கான நியாயமான அத்தனை வாய்ப்புகளும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கிறதுல இயல்பா மற்ற பொதுமக்களுக்கு மற்ற பிரச்சனை குற்றம் சாட்டப்படுகிற எல்லாருக்குமே சொல்கிற நீதி இவர்களுக்கும் பொருந்தும். அதுல எனக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா இது ஜனநாயக அறம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அடிப்படையில் சொல்லுது. சட்டப்படி தடுக்க முடியுமா, தேர்தல் ஆணையம் இவர்கள் முடக்கிவிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிற சட்ட விதிகளில் கிடையாதுங்கிறத நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனா ஒரு ஜனநாயக அறம் என்கிற அடிப்படையில் முதல்ல அந்த 2 கட்சிகளே கூட பரிசீலனிக்கணும், பொதுமக்களும் பரிசீலனிக்கணும். ஒரு விதமான நிர்பந்தம் கொடுக்கல ஒன்று தவிர தண்டனை என்பது அந்த தனிப்பட்ட நபர்களுக்கு அல்ல. ஏன்னா அந்த 2 குறிப்பிட்ட அந்த 2 கட்சிகளோட வேட்பாளர்கள் தான் அவங்களோட சொந்த முயற்சியில அதெல்லாம் செஞ்சாங்க. அவரோட தலைமைகளும் அதுக்கெல்லாம் அங்கீகரிச்சிருக்காங்கல்ல. எனவே அவர்களுக்கான படிப்பனையாக அது மாற வேண்டும். தனிநபர்களுக்கு அந்த லாஜிக்கை பொறுத்துனீங்கன்னா, தனிநபர்கள் இல்ல கட்சின்னு சொல்லி மாத்திட்டீங்கன்னா 2 கட்சியுமே அந்த 2 தொகுதிகளிலையும் போட்டியிடவே கூடாதுங்கிற அடுத்த கட்டமாக வைக்க மாட்டீங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குன்னு ஒரு குறைந்தபட்சம் மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட பணப்பட்டுவாடாவின் மூலமாக நம்முடைய ஓட்டுரிமையை இழிவுபடுத்துகிறவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடியும் என்கின்ற அந்த ஆரோக்கியமான ஜனநாயக சிந்தனை வளர்வதற்கு தான் நான் வழிவகுக்கிறேனே தவிர இந்த கட்சிகளே சுத்தமாக இனிமேல் தேர்தல் களத்துக்கு வரக்கூடாது, குறைஞ்சபட்சம் அந்த 2 தொகுதிக்கு மட்டுமா வரக்கூடாதுன்ற நிலைப்பாட்டில் நான் சொல்றேன்.
யாமனா நீங்க எப்படி பார்க்குறீங்க இதை? இது வந்து எலெக்ஷன் கமிஷனோட ஏழாமையை அதான் சார் காட்டுது. இந்த டூத்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர அவங்க எந்த அளவுக்கு ஒரு பவர்ஸே இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து. அது முதல்ல வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய இயலாமையை காட்டுது அப்படின்னு சொன்னா அது ஒரு சித்திரத்தை கொடுக்குது. அவர்களுக்கு அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கான அதிகாரமே இல்லாம இருக்காங்கன்னு சொல்லும்போது அது வேற விதமான இல்ல, ரெண்டு விஷயத்தை சொல்றேன். இயலாமை ஏன்னு சொல்ற ரெண்டுமே உண்டுன்றாங்க. ஒண்ணு இயலாமை, இன்னொன்னு அவங்களுக்கான சட்ட அந்த அந்த லா லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம கொடுக்கல. ஏன் இயலாமை அப்படின்னு நான் சொல்றேன்னா, நீங்க வந்து எதுக்கு நிறுத்தினீங்க? பணம் பட்டுவாடா பண்ணாங்க, ஊழல், இவ்வளவு பணம் தேக்க இருந்தது, அதனால நாங்க வந்து இந்த இடத்த நிறுத்தினோம்னு சொன்னீங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனை பத்தி மக்களுக்கு ஏதாவது நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களா? 5 மாசம் ஆச்சு. மோஸ்ட் நான் டிரான்ஸ்பரண்ட் ஒப்பேக் இன்வெஸ்டிகேஷன் தான் இதுதான். என்ன நடக்குதுன்னே யாருக்கும் தெரியாது. ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதால விட்டாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்களான்னு கூட இன்னும் யாருக்கும் தெரியாது. அப்போ இருந்த சிச்சுவேஷனுக்கும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப பணம் கொடுக்கறத நாங்க முற்றிலுமா நிறுத்திடுவோம், பணம் கொடுக்க விட மாட்டோம் அப்படிங்கிற கேரண்டியை உங்களால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியலன்னா எதுக்கு இந்த அவசரம்? அதாவது ஒரு கான்கிரீட்டா ஒரு நடவடிக்கை, கான்கிரீட்டா ஒரு ஆக்ஷன் எடுக்காம நீங்க எதுக்கு அவசரப்படுறீங்க? இந்த ஒண்ணு வந்து அந்த இது தொகுதிக்கு வந்து பிரதிநிதித்துவம் தேவை, எம்எல்ஏவோட டென்யூர் கம்மியாயிடுதுங்கிறது ஒரு விஷயம் கரெக்ட் தான். ஆனா அதை விட ஒரு பெரிய இஷ்யூஸ் அட் ஸ்டேக்கிங்க. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னே யாருக்கும் சொல்லாம திடீர்னு ஒரு நாள் வந்து இல்ல நாங்க திரும்பி நடத்துறோம்னு சொல்லும் பொழுது நீ யதார்த்தமா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேள்வி கூத்தா இருக்குன்னு தான் கேட்க முடியும். நீங்க ஒரு என்னோட மினிமம் டிமாண்ட் என்னன்னா, நீங்க இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு செய்தி குறிப்பாகவோ இல்ல ஒரு ஒயிட் பேப்பராகவோ மக்கள் முன்னாடியாவது வைங்க. அதுக்கு கூட நீங்க ரெடியா இல்லை. ஒண்ணு. செகண்ட், ஃப்ரேம் ஒர்க். சார் சொன்ன மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கோ இல்ல பெனால்டிக்கோ எதுக்குமே உங்களுக்கு ப்ரொவிஷன் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த கேன்சல் பண்ணும் பொழுதே வந்து அவங்க பெரிய கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. ஏன்னா இட் இஸ் an unprecedented ஸ்டெப். கேன்சல் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ரிசைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே ஒரு 2 நாள் ஓடிச்சிங்க எலெக்ஷன் கமிஷன். பட் கடைசியில் முடிவு எடுத்துட்டாங்க, ஒரு பிரசிடென்ட்டை செட் பண்ணிட்டாங்க. ஆனா அதை வந்து பெனால்டி அந்த பார்ட்டி மேல போடுறதுக்கோ இல்ல அந்த ஒரு கேண்டிடேட்டை திரும்பி நீங்க கண்டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கோ எதுக்குமே வந்து பவர்ஸ் கிடையாது. அந்த பவர்ஸை வந்து உருவாக்கவும் மாட்டாங்க. ஏன்னா இப்ப அரசியல் நம்ம ஊர்ல எப்படி இயங்குதுன்னா பணத்தால தான் இயங்குது. தமிழ்நாட்டு கேரளா, தமிழ்நாட்டு கர்நாடகால ஆரம்பிச்ச இந்த ஒரு பணம் கொடுக்குற ஒரு பழக்கம் இப்ப ஸ்லோவா பாத்தீங்கன்னா இந்தியா பூரா பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது அப்படிங்கிறது. இதை வந்து இப்ப வளர்ந்து வர இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து தடுக்கிறதுக்கு எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் முன்னாடி வரமாட்டாங்க. அவங்களுக்கு அந்த தேவையும் கிடையாது. அதனால வந்து இது நம்ம வந்து ஏதாவது ஒரு மாறுதல் வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்கவும் முடியாது இந்த விஷயத்துல. அந்த விதத்துல அவங்க ஒண்ணு இயலாமை, அவங்க வந்து இதை வந்து சரியா அணுகல, இன்னொன்னு அவங்களுக்கு இதுக்கான பவர்ஸும் இல்லை. இதுக்கு அதிகாரம் இல்லை, தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை. அதனால அவர்களால் அதை உடனடியாக செய்ய வேற எதுவும் செய்ய முடியாது. இரண்டாவது டிமாண்டாக கோரிக்கையாக அவர் வச்சிருக்கிறது, இரு தொகுதிகளிலையும் 10 வாக்குச்சாவடிக்கு ஒரு தேர்தல் பார்வையாளர், ஒரு கம்பெனி மத்திய துணை ராணுவ படை எல்லாம் 26ஆம் தேதியிலிருந்து பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும்னு கேட்குறாரு. இதெல்லாம் வந்து டெக்னிக்கலான விஷயங்கள். இதெல்லாம் செய்துட்டா பணப்பட்டுவாடா நின்று விடுமா அல்லது வேற ஏதாவது முறைகேடுகள் நின்று விடுமா அப்படிங்கிறது வந்து விவாதத்துக்குரிய ஒரு கேள்வி. ஆனா இது குறைஞ்சபட்சம் அவங்களுடைய பிரசன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுனா மக்களும் மற்ற அரசியல் கட்சிகளும் துணை ராணுவ படையினுடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணுனா, தேர்தல் பார்வையாளர் 10 வாக்குச்சாவடிக்கு ஒரு பார்வையாளர்ங்கிறத ஃபீல் பண்ணுனா தாங்கள் செய்ய இருக்கின்ற குற்றத்தை செய்வதற்கு ஒரு தயக்கம் வரும் அப்படின்னு பார்க்க முடியுமா கமலேசன்? அதாவது நான் இதை எப்படி நண்பர் சொன்ன ஒரு கருத்தை வழிமொழிஞ்சி சொல்லுகிறேன். அதாவது குற்றவாளிகள் தான் என்று தெரிந்த பிறகும் கூட அவர்களை பதவி நீக்கம் செய்கின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சொல்றேன், அந்த அதிகாரம் கூட தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது. அது வந்து நீதிமன்றம் தான் செய்ய முடியும். அதில் இதில் ஒரு பாதுகாப்பும் கூட இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா அதெல்லாம் சட்டத்தை உருவாக்கியவர்கள் நல்லா யோசித்து தான் செஞ்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த தேர்தல் சீர்திருத்தங்கள், இந்த மாதிரியான முறைகேடுகள் ஒட்டுமொத்தமாக தடுக்கப்படுவதற்கான சில சீர்திருத்தங்களை திரும்ப சொல்லப்பட்டு வந்திருக்கு. உதாரணமாக விகிதாச்சார பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட வேட்பாளர்களை
திரும்ப அழைத்துக் கொள்கிற உரிமை, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் திரும்ப அழைத்துக் கொள்கிற உரிமை உள்ளிட்ட எலிமினேஷன் ப்ராசஸ் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு சீர்திருத்த கருத்துக்கள் நிறைய சொல்லப்படுகிறது. இது குறித்து எந்த விதமான விவாதத்திற்கும் கூட அவர் சொல்ல பணப்பட்டுவாடா கூட நிறுத்திடுங்க, இது போன்ற ஒரு விவாதத்தை நடத்துவதற்கு கூட எத்தனை அரசியல் கட்சிகள் தயார். ஒரு சில கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், கொஞ்சம் ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ள சில கட்சிகளை தவிர வேறு யாருமே இதை பற்றி பேசுவதே கிடையாது. இது தங்கள் மடியிலேயே கை வைப்பதாகிவிடும் என்பதால் அவங்க அதெல்லாம் அதை பற்றி வாயை திறக்காமல் இருக்காங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன ஒரு விவாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ தண்டனைன்னு இப்போ உடனே அறிவிச்சார், எதிர்காலத்தில் அவங்க அப்படி குற்றம் செய்யவில்லை என்று நிரூபித்தால் அந்த வாய்ப்பெல்லாம் பறிக்கப்பட்டு விடுதுங்கிறதுல தான் இந்த பாதுகாப்பு தரப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தா நம்ம எத்தனையோ சாதாரண குற்ற வழக்குகளில் பார்க்குறோம், சிறை தண்டனை தரப்படுகிறது, சிறையில் அடைக்கப்படுகிறாரு, அதுக்கப்புறம் அவர் குற்றம் செய்யவில்லை என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டு அவர் விடுதலை செய்யப்படுகிறார். சிறையில் இருந்த அத்தனை ஆண்டுகளை அவர் யாராவது திருப்பி தர முடியுமா? அப்படிங்கிற நிலைமை இருக்கு. எளிய மக்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிற போது மக்களுடைய பிரதிநிதியாக வருகிறவர்கள் இந்த சவாலை சந்தித்து தான் ஆகணும், தங்களை நேர்மையானவர்களாக முன்னிறுத்தி தான் ஆக வேண்டும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, தேர்தல் சீர்திருத்தம் குறித்த விவாதங்கள் வரப்போது வரட்டும், அதற்கான போராட்டங்கள் நடக்கட்டும். குறைந்தபட்சம் இந்த கட்சிகளுக்கு அல்லது குறிப்பிட்ட வேட்பாளர்களுக்கு தடை வருகிறதா இல்லையா என்பதெல்லாம் கேள்வி. மக்கள் மத்தியில் ஒரு சிந்தனை வரட்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய வாக்குரிமையை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்கின்ற அந்த ஜனநாயக சிந்தனை வலுப்பெறுவதற்கு, ஜனநாயகத்தின் மீது தான் நாம் உறுதியாக நிற்க வேண்டும், நேர்மையான தேர்தல் என்பதில் உறுதியாக நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்களுடைய வேறு ஒன்றுவதற்கும் வலுப்பெறுவதற்கும் இப்படிப்பட்ட வாதங்கள், இப்படிப்பட்ட அந்த அணுகுமுறை குறித்த விமர்சனங்கள்லாம் பயன்படட்டுமே. இல்லை, இந்த கட்சிகள் அதே 2 வேட்பாளர்களையும் 4 வேட்பாளர்களையும் திரும்ப நிறுத்துவாங்களா நிறுத்த மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி சில ஒரு நாளிதழில் இன்று செய்தி கட்டுரையாக வந்திருக்கிறத பார்த்தேன். அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது அவசியம்னு நினைக்கிறீங்களா அந்த கட்சிகள் அவர்களை மீண்டும் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்றேன்? அதான் சார், இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்த பிறகு இப்போ எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் நான் பார்த்தா இதில் அவர் பெரியசாமி வீட்லேயே அவங்க கான்ஃபிஸ்கேட் பண்ணதான் எனக்கு ஞாபகம். சரியா இது ரிஃப்ரெஷ் பண்ண முடியலனால அவர் வீட்லேயே எடுத்ததான் ஞாபகம். லாஜிக்கலாக இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, சஸ்பென்ஷன் டில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், அதாவது இப்போ இன்வெஸ்டிகேஷனுடைய முடிவு தெரிகிற வரைக்கும் நீ இருப்பா, நீ சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறோம் உடனே, நீ நிரபராதின்னு ப்ரூவ் ஆகிட்டு நீ திரும்பி வா, நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்கிறது தான் அவர் சொன்ன மாதிரி அரசியல் அறம். அதுதான் செஞ்சுருக்கணும். அதை யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவர் நீங்கள் பெரியசாமியாக இருக்கட்டும், இல்லை அங்கே அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கட்சியில் பெரிய லெவலில் இருக்கிறவங்க. எனக்கு என்னென்னா, திமுக ஐ திங்க் நேற்று அன்பழகன் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, நேர்காணலுக்காக எல்லாரும் வாங்க அப்படின்னு. ஸோ அவங்க என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது அவங்க நடத்தினாலும் தலைமை இது செலக்ட் பண்ணுற ஒரு இதில் தான் இருக்குது. நம்மளுக்கு எனக்கு நான் பார்க்குற வரைக்கும் எனக்கு திமுகவில் ஒரு மாற்றம் இருக்கலாம், அதிமுகவில் இருக்குமா? ஏன்னா அதிமுக எப்படி அணுகுறாங்க அப்படின்னா, இதை நம்ம மாற்றினா நம்ம குற்றத்தை ஒற்றுக்கொள்ற மாதிரி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்லாம் நீங்கள் இந்த டிபேட்ஸை பார்க்கும்போது இந்த ஒரு வாதத்தை தான் வைக்கிறாங்க, நாங்கள் தப்பே பண்ணலை, நாங்கள் எதுங்க மாற்றணும் ஒத்துக்கணும் அப்படின்னு. அது அதில் ஒரு தர்க்க நியாயம் இருக்கத்தானே செய்யுது. நாங்கள் தப்பே பண்ணல, நீங்கள் குற்றச்சாட்டு மட்டும் சொல்றீங்க, அதுக்காக நாங்கள் நபரை மாத்திட்டோம்னா உங்களுடைய குற்றச்சாட்டை நாங்கள் ஏற்றுக்கொண்டதாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அல்லது பிரச்சாரம் செய்வீங்க. அதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எங்களுக்கு கிடைக்குது, அதனால நாங்க மாற்ற மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறதுலயும் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது. அது உண்மையிலேயே அவங்க தப்பே செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த மாதிரியான வாதங்கள்ல வரத்தான் செய்யும். எனவே தான் வேற நம்ம கிடைத்திருக்கிற தகவல்கள், எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்கிற அடிப்படையில் தான் எல்லாம் பார்க்க வேண்டியது. நான் ஏற்கனவே தேர்தலுக்குள்ள உண்மையை நம்ம தேடணும்னா அது அவரவர்கள் மனசாட்சி தான் இருக்கு, அவ்வளவுதான். அதை தாண்டி அந்த நண்பர் சொன்ன அந்த வார்த்தை தான் ஜனநாயக அறம் என்பது போல அரசியல் அறம் என்று இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவங்க பரிசீலிக்கிட்டு தான் நம்ம கேட்க முடியும். மீண்டும் சொல்ல, வெறும் சட்ட நுணுக்கங்களுக்குள்ள மட்டுமே நின்று பேசுவதாக இருந்தால் இவர்கள்லாம் மிக எளிதில் தப்பித்து விடுவார்கள். இப்படிப்பட்ட குற்றங்களை பலரும் செய்கிறார், அவர்களாம் மிக எளிதாக தப்பித்து விடுவார்கள். எனவே இந்த இடத்தில் நிற்க வேண்டியது அரசியல் அறம். இது குறித்த விழிப்புணர்வு மக்களிட பரவ தான் வேறொன்றத்தான் இந்த அரசியல் அறமும் நிலைநாட்டப்படுங்கிறதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதற்கான முயற்சிகள் தான் தொடர்ந்து நடக்க வேண்டும். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக தேர்தல் ஒத்திவைக்கப்படும் அல்லது ரத்து செய்யப்படும் தேர்தல் ஆணையம் எச்சரிக்கணும். இவை சட்டப்படியோ நடைமுறைப்படியோ சாத்தியம் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் நினைச்சா இவற்றை சாத்தியமாக்குவதற்கான தேர்தல் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளணும்.
அதுவரை தஞ்சாவூர், அரவக்குறிச்சி உள்ளிட்ட 3 தொகுதிகள் தேர்தலை காலவரையின்றி ஒத்திவைக்க வேண்டும். அடுத்த 60 ஆண்டுகளுக்கு வந்து தஞ்சாவூர், அரவக்குறிச்சியில தேர்தலே நடக்காது. அவர் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா. அதுதான் சார், எலெக்ஷன் கமிஷன் ஒரு பைண்டில் இருக்காங்க சார். அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. நீங்க வந்து இந்த பிரதிநிதி அசம்பிளியில போய் ஒரு எம்எல்ஏ பேசியானோ, தொகுதி ஃபண்ட்ஸ் எல்லாம் போயானோ, நீங்க எதுவுமே எம்எல்ஏ இல்லைன்னா தொகுதி ஃபண்ட்ஸே ஒன்றும் ப்ராக்ரஸ் இருக்காது தொகுதியில். அதனால நீங்க இவங்க பண்ற தப்புக்காக காசு கொடுக்குறாங்க, இவங்க வந்து கரப்ஷன்ல ஈடுபடுறாங்கிறதுக்காக நீங்க மக்களை வஞ்சிக்க முடியாது. அதனால வந்து அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, நடத்தி தான் ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள் நீங்க விட்டீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போவாங்க, நீதிமன்றம் நடத்தின ஒரு உத்தரவு போடும், அது நடத்தி தான் ஆகணும். அதாவது நானும் வழிமுறை என்னன்னா, ஒரு 2 குறிப்பிட்ட தொகுதிகள் தங்களுக்கான பிரதிநிதிகளே இல்லாமல் மாத கணக்கில் ஆண்டு கணக்கெல்லாம் இருக்க முடியாது. எனவே அவர் அந்த தொகுதிகளுக்கான குரல், அந்த மக்களுக்கான பிரச்சனையெல்லாம் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும், விவாதிக்கப்பட வேண்டும். எனவே காலகாலத்தில் அதுக்கு தேர்தல் எடுத்து பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் சரி. அதனால தான் மீண்டும் சொல்கிறேன், இது மக்களுக்கான ஒரு வாய்ப்பு. மக்கள் சிந்திப்பதற்கும் இப்போ ஏற்கனவே நம்ம இந்தியாவிலே நம்ம 2 தொகுதியும் அவமானப்படுத்திட்டாங்களேங்கிற அந்த உணர்வு அவர்களுக்கு வர வேண்டும். ஒரு அவமான உணர்வுன்னு சொல்கிறேன்ல, தமிழர்களுக்கு மானம் பெரிதுன்னு திரும்ப திரும்ப வசனம் பேசி வந்திருக்கிறோம்ல, அந்த மான உணர்வு என்பது இப்படிப்பட்ட ஜனநாயக மானத்திற்காக வந்து நிற்க வேண்டும். அப்படி அந்த விழிப்புணர்வு, அந்த அக்கறை, அது குறித்த விவாதங்கள் மக்களிடையே நடப்பது, அதன் அடிப்படையில் அவங்க அரசியல் முடிவை எடுப்பது என்பதைத்தான் நாம் ஊக்குவிக்க வேண்டும். பல பேருக்கான யதார்த்தமான உணர்வு இப்ப என்னன்னா, அப்பா இன்னொரு எலெக்ஷன் வருது, கையில காசு வரப்போ இன்னொரு பட்டுவாடா, அந்த ஒரு பட்டுவாடா நடக்குதுங்கிறது தான். நீங்க அவமான உணர்வு கொள்ளணும் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்றீங்க, அல்லது தொகுதி மக்கள்னு சொல்றீங்களா, தமிழ்நாட்டு மக்கள்னு சொல்றீங்களோ, அவமான உணர்வு கொள்ளணும்னு சொல்றீங்க. வெட்கி தலைகுனிகிறேன் தலித்துகள் மீதான தாக்குதல் பற்றி அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு. நாடு சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகள் ஆனாலும் தலித்துகள் மீதான தாக்குதல் இன்றளவும் தொடர்வதை எண்ணி வெட்கி தலைகுனிகிறேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? நிச்சயமா ஒரு உலக அரங்கத்தில் இந்திய தேசமே வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயமாகத்தான் அந்த சாதியம் என்கின்ற அந்த கட்டமைப்பும், அதில் அனைத்து சாதிகளாலும் மிதிக்கப்படுகிறவர்களாக தலித் மக்கள் ஒதுக்கி தள்ளப்பட்டிருப்பது என்பதும் இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மிக மிக நுட்பமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தலித் மக்களுக்கு விரோதமான, தலித் மக்களை இழிவுபடுத்துகின்ற அந்த அணுகுமுறையிலிருந்து தான் எல்லா விதமான மேல் சாதி அமைப்புகளும் இங்கே கட்டப்பட்டிருக்கின்றன என்பதெல்லாம் அதுக்குள்ள மிக நுட்பமாக இருக்கிறது. இப்போ என்ன பிரச்சனைனா, பிரதமர் இது குறித்து பேசுகிறார் என்பது ஒரு நல்ல தனிப்பட்ட முறையில் எனக்கு அரசியல் வேறுபாடு இருந்தாலும் கூட இது குறித்த ஒரு மனசாட்சியை குத்தி காட்டுகிற ஒரு வேலையை பிரதமர் செய்கிறார் என்பது வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனால் எங்கே முரண்பாடு வருகிறது என்றால், இது எங்கே போய் பேசுகிறாரு, எங்கே பேசியிருக்க வேண்டும். ஒரு தலித் மக்களுக்கான ஏதோ ஒரு அமைப்பு, அதனுடைய விழா, அந்த விழாவில் போய் அதை பேசுகிறார். அதில் என்ன பயன் இருக்கிறது? அந்த மக்கள் மத்தியிலே போய் அதை பற்றி பேசல என்ன இருக்கிறது? அப்போ அது ஏதோ ஒரு வகையில் அந்த மக்கள் நான் உங்கள் பக்கம் தான் இருக்கிறேன்னு காட்டிக்குள்ள ஏற்பாடாக மாறிவிடும். மாறாக அவர் எங்கே பேச வேண்டும், அவருக்கான பயிற்சி கூடங்கள் அதெல்லாம் இருக்குல்ல, ஆர்எஸ்எஸ் தலைமையில் இருந்து வரிசையாக தொடங்கலாம். ஆனால் இந்த சாதி அமைப்பை கட்டி காத்து கொண்டிருக்கிற மதம் சார்ந்த நிறுவனங்கள் இருக்கின்றன. திரும்ப திரும்ப அப்படிப்பட்ட முயற்சியில் நடந்து கொண்டு அந்த பல்வேறு சாதிகளை சேர்ந்த, அந்த தலித் அல்லாத பிற சாதிகளை சேர்ந்த அமைப்புகள் அனைத்தும் அரசியல் இயக்கங்களாகவோ அல்லது கலாச்சார அமைப்புகளாகவோ இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அங்கே போய் யார் பேசணும்? அப்போ அந்த மாதிரி இன்னும் கூட சொல்கிறேன், சுதந்திர தின உரை, குடியரசு தின உரையெல்லாம் வருகிறதல்ல, பொது அதுல போய் பேச வேண்டும். அது அவர் எந்த இடத்துல இருந்து பேசினாலும் அவர் பேசுறது நாடு முழுக்க வந்து போகத்தானே செய்யுது. இல்ல, நீங்க பாருங்க, செய்தியாக போவது என்பது வேறு, உணர்வாக போவது என்பது வேறு. என்னன்னா, அங்க பேசுகிறப்போ சரி அந்த விழாவில் போய் பேசியிருக்காரு மிக எளிதாக விட்டு விடுவார்கள். இன்னும் ஏற்கனவே அவர் ஒன்று மௌனமாகவே இருந்து வந்தார். மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்ட பிறகு நான் வந்து இதற்காக நான் வெட்கப்படுகிறேன் ஏற்கனவே ஒரு முறை இப்படி பேசியிருக்கிறார் தான். இப்போ உதாரணமாக எந்த அளவுக்கு போனதுக்கப்புறம் ஒரு உணா எழுச்சி என்பது ஏற்பட்ட பிறகுதான் அவர் வாயை திறந்தார் இல்லையா? நமக்கு நல்லா தெரியும், அது வரைக்கும் எத்தனையோ கொடுமைகள் நடந்து கொண்டு அதெல்லாம் எதுவுமே அவர் கருத்து சொல்லலை. ஆனால் குஜராத்தையே அசைக்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி அங்கே குஜராத்தில் தொடங்கி விட்டது. பல்வேறு, அதாவது நாங்கள் இனிமேல் மாட்டு சடலத்தை தூக்க மாட்டோம், செத்துப்போன மாட்டை நாங்கள் தூக்க மாட்டோம், புதைக்க மாட்டோம்ங்கிற அளவுக்கு அவங்க போராட்டத்தை இறங்கிட்டாங்க. துப்புரவு செய்ய மாட்டோம்ங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, கூடவே எங்களுக்கான நிலம் வேண்டும் என்கிற கோரிக்கையும் வச்சுட்டாங்க.
இதெல்லாம் அவங்க எதிர்பாராத இன்னொரு புதிய எதிர்விளைவாக மாறிவிட்டதுக்கு பிறகுதான் பிரதமர் அவர்கள் இப்படி வாயை திறந்து பேசினார். ஏதோ ஒரு வகையில் பேச வேண்டிய நிர்பந்தத்தை இந்த போராட்டம் ஏற்படுத்தியிருக்குங்கிறது தான் உண்மை. ஆனால் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் போய் அதை பேசுவார், மற்ற இடங்களில் பூரா அதை பேசாமல் இருக்காருன்னா என்னங்க அர்த்தம்? இப்போ அவர் அந்த பேச்சில் ஒரு கருத்து சொல்லிக்கிறார். என்னன்னா, இந்த தலித் மக்களுக்கு தேசியமய வங்கிகள் தொழில் செய்வதற்கான கடன் உதவி தர வேண்டும்னு. அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஆனால் அது திரும்ப திரும்ப அந்த பொருளாதார கட்டமைப்புகள் இருக்குல்ல, நிதி சார்ந்த நிறுவனங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அரசு கட்டுப்பாட்டில் இருக்குல்ல, அங்கே அது வலுக்கட்டாயமாக ஏற்படுத்தி, ஏன்னா ஒரு முதலீட்டு சமபலம் என்பதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு பக்கம் அந்த ஏற்பாடு, இன்னொரு பக்கத்தில் நீ ஒரு 2 வீலர் வாங்கினா கூட நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா தலித் மக்களுடைய மற்ற எல்லா விஷயத்தையும் சகித்துக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். எனக்கு சமமாக அவர்கள் சமமாக ஒரு பொருளாதார நிலை, ஒரு சொந்த வீடு வாங்கிட்டா, ஒரு 2 வீலர் வாங்கிட்டா, ஏன் கொஞ்சம் கூடுதலாக படிச்சுட்டா கூட சகித்துக்கொள்ள முடியாத மனநிலை திரும்ப திரும்ப வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறதே, அதையல்லவா ஒரு குறிவைத்து பேச வேண்டும். ஏன்னா பொதுவாக ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நான் வேக்க தள்ளி கொடுக்கிறேன் என்று பேசுவதை விட இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு பற்றிய மனம் திறந்த பேச்சை, ஏன்னா அவர் ஒரு நல்ல படிப்பாளி, நல்ல பேச்சாளர், அவரது வலுவா சொல்லட்டுமே, யார் வேண்டாம்னு சொல்கிறது? யாமுனும் இது இளைய தலைமுறை தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிற நடவடிக்கையாக மலர்ச்சி இந்தியா எழுச்சி இந்தியா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. நாடு முழுக்க 1.5 லட்சம் வங்கி கிளைகள், பொதுத்துறை வங்கி கிளைகள் இருக்கு. ஒவ்வொரு கிளையிலையும் ஒரு பெண்ணுக்கும் தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கும் தலா 1 கோடி ரூபாய் கடன் உதவி அளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அறிவுறுத்தல் அப்படின்னு பேசுறாரு. ஏதாவது 2 வீலர் வாங்குறதுனாலும் சமூகத்தில் சமமாக ஏற்க முடியல, அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தொல்லை கொடுக்குறாங்கன்னு குமரேசன் சொல்றாரு. இது ஒரு விதமான கலை யதார்த்தம். 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி உங்களை தொழில் முனைவோராக உருவாக்கி நீங்கள் வேறு சிலருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குற ஒரு முன்முயற்சியை பாராட்டித்தான் ஆகணும். பாராட்டி தான் சொல்றேன். அதாவது நம்ம மெட்டீரியல் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ யூனா அவர் மேவானி பேசும்பொழுதே அவரோட இன்டர்வியூல ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறாரு. என்னன்னா, நம்ம வெறும் ஜாதி என்ற அந்த ஒரு பேச்சில் மட்டும் நமக்கு முன்னேற்றம் அடைய முடியாது. நம்ம இந்த மெட்டீரியல் ப்ராக்ரஸையும் சேர்த்து பேசும்பொழுது தான் நமக்கு உண்மையான மாற்றம் அப்போதான் உருவாகுமே தவிர இல்லாட்ட உருவாகாது. வெறும் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸில் மட்டும் உருவாகாதுங்கிற ஒரு கருத்தை ஏற்கனவே அவர் வச்சுட்டார் ஊனாலேருந்து. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நான் இதை தேர்தல் பேச்சாக மட்டுமே தான் பார்க்குறேன் தவிர இதில் ஒன்றும் பெரிய இது இருக்காது. ஏன்னா இவர் எங்கே பேசுகிறாரு? லுதியானாவில் பேசுகிறாரு. லுதியானா ஒரு ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு டவுன். அதாவது பஞ்சாப்லேயே மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் டவுன் லுதியானா தான். பஞ்சாப் மாநிலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலேயே தலித்ஸ் ப்ரப்போர்ஷனை ஓட்டர்ஸ் ப்ரப்போர்ஷன் ரொம்ப 32% அங்கே தலித் மக்கள். இவர் லுதியானால போய் இறங்கி நான் தலித் மக்களுக்கு கேபிட்டல் தரேன் அப்படின்னு சொல்றது கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடி போய் அங்க பேசுறதுங்கிறது தேர்தல் பேச்சாதான் நீங்க பார்க்கணுமே தவிர இதுக்கு ஒரு பெரிய ஒரு டீப் மீனிங் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க தேடினீங்கன்னா ஐ திங்க் அது மிஸ்லீடிங். என்ன பிரச்சனைனா, நீங்க தாக்குதலுக்கு நான் வெக்கப்படுறேன் அப்படின்றீங்க. தாக்குதல் நடத்துறது யாரு? தாக்குதல் நடத்துறது உங்க பேரை சொல்லிக்கிட்டு களத்துல இறங்கி அடிக்கிற ஆளுங்க. நீங்க இது வரைக்கும் என்ன சுடு ஆனா அவங்கள சுடாத அப்படின்னு சொல்றீங்க. நீங்க தாக்குதல் நடத்துறவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அல்லது வேறு சில எதிர்கட்சிகள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி மேல இது போன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன் வச்சுட்டு வரக்கூடிய சூழல்லையும் கூட இப்போ பீகார்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்ல, தலித் அமைப்புகள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியோட தான் அணி சேர்ந்து நின்னாங்க. அப்ப இந்த குற்றச்சாட்டுகள் எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல உண்மை. அது போக வேறு இன்னும் பல்வேறு இடங்கள்ல தமிழ்நாடு உட்பட தலித் அமைப்புகளோடு ஒரு கூட்டணிக்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிங்கிறதை நடைமுறையில் நம்ம பார்க்க முடியுது. அப்போ தலித்துகள் மீதான தாக்குதலுக்கு பின்னால ஒரு ஸ்ட்ராங்கான கொள்கையை பிஜேபி வச்சிருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் இது எல்லாம் எப்படி சாத்தியமாகுங்கிற கேள்வி இயல்பாக மக்களுக்கு வராதா? இல்ல சார், நீங்க இப்ப இதுதான் சார் அவங்க எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. பீகார் சொன்னீங்க இல்லையா, பீகார்ல அவங்க எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? இந்த ஒரு தலித் முதலமைச்சராக இருந்த ஒருவரை அந்த கட்சியிலிருந்து அவர் பிரிந்து வந்தவரோட கூட்டு சேர்ந்து அங்க நிக்கிறாங்க. அது ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி அவங்களுக்கு. நீங்க இப்ப எங்க பாரதிய ஜனதா பாத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி ஒரு பாஸ்வானை அவங்க எப்பவுமே கேபினெட்ல வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தானா ஒரு அப்பீல் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான், பெரிய கொஸ்டின்.
ஆனா அவங்க என்னன்னா இந்த ப்ராப்பிங் அப் அதர் ஃபோர்ஸஸ்ம்பாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு கூட்டணியில அமைத்து கொண்டு அந்த ஒரு கட்டமைப்போட வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து அவங்க பல இடத்துல வந்து இந்தியா பூரா பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தலித் சமூகத்துலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் வருது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு லோக்கல் எலக்டோரல் ஈக்குவேஷன்ஸை வச்சுக்கிட்டு வந்து ஓவரால் இமோஷன்ஸை நீங்க வந்து கணிக்க முடியாது. இப்போ ஆனா நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா குஜராத் மட்டும் இல்ல, பல இடங்கள்ல மகாராஷ்டிராவா இருக்கட்டும், கர்நாடகத்துல சில இடத்துல, ஆந்திரால சில இடத்துல, எல்லா இடத்துலயும் வந்து மத்திய அரசுக்கு எதிராக தலித்துகள் வந்து ஒன்று கூடி வந்து எதிர்ப்பை காட்டிருக்காங்கிறது தான் ஒரு யதார்த்த கல உண்மையா இருக்கு. அதாவது நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். உங்களுடைய இறுதியான கருத்தை சுருக்கமாக சொல்லுங்க. நான் சுருக்கமாக சொல்றதா இருந்தால், அப்படிப்பட்ட தேர்தல் உறவுகளுக்காக கூட பாஜகவோடு சமரசம் செய்து கொண்ட தலித் அமைப்புகளும் விமர்சனத்துக்குரியவை தான். இது உங்களை நம்பி இருக்கிற அந்த மக்களுக்கு நீங்கள் நியாயம் செய்கிறீர்களா? அவர்களோட முழுமையான விடுதலைக்கும் சமத்துவத்திற்கும் இந்த உறவு பயன்படுமா என்கிற கேள்வியை அந்த தலித் அமைப்புகள் மீது நாம் வைக்கலாம். அது அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். மற்றபடி இது வந்து தலித் ஓட்டுகளை வைத்து முடிவு செய்கிற விஷயம் அல்ல. கோட்பாட்டு அடிப்படையில் இந்த சாதிய ஒடுக்குமுறை என்கிற அந்த இழிவு, இந்தியாவினுடைய முக்கியமான இழிவு இருக்கிறதே, அதை நோக்கி தாக்கு தொடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு இந்த அரசு என்ன செய்ய போகிறது, ஆளுங்கட்சி என்ன செய்ய போகின்றன, இதர அரசியல் இயக்கங்களாம் என்ன செய்ய போகின்றன என்கிற கேள்வியாக இது விரிவடைய வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.